தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம். துன்ப நாளில் காவலரன் நீரே, உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். 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 ஆண்டவர்க்கு அஞ்சி நீ நடந்தாள், இங்கு உன்னை அணுகாது அணுகாது. ஆண்டவர்க்கு அஞ்சி நீ நடந்தாள், இங்கு உன்னை அணுகாது அணுகாது. தீங்கு உன்னை அணுகாது அணுகாது. நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம். அமர்ந்து கொள்வோம். இன்றைய நாளினுடைய திருப்பலியானது கானா தியான இல்லத்தின் பேற்றன் புறவிலர் பாதுகாவலர் மேதகா ஆயர் லாரன்ஸ் மையஸ் அவர்களின் உடல் சுகத்திற்காகவும், ஆயர் அவர்களின் கருத்து பிரகாரம் தருமபுரி மறை மாவட்டத்தில் பணியாற்றும் அத்தனை அருட்பணியாளர்களுடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும், புனித பேதுரு பவுல் பெயரை தாங்கி இருக்கிற அத்தனை உறவுகளுடைய திருநாம விழாவிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய நன்றியாகவும், குறிப்பாக பெங்களூர் சென்ட் பீட்டர்ஸ் செமினரி பணியாற்றும் அத்துணை அருட்பணியாளர்கள், பயிலும் அத்துணை குருமட மாணவர்கள், தெய்வமே நிறைவாய் இவர்களை ஆசீர்வதிக்க, இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் அத்துணை நோயாளிகளுக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுக்க, நோயாளிகளை பராமரிக்கும் ஒவ்வொரு உறவுகளையும் பாதுகாக்க, இவர்களின் பொருளாதார தேவைகளை சந்திக்க, இந்த நொடி பொழுது வரையிலும் இந்த கானா தியான இல்லத்தில் தங்களுடைய தேவைகளுக்காக ஜெப உதவி கேட்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காக, இந்த நொடி பொழுது வரையுமாக இறந்து உடைய இலைப்பாறுதலாய் காத்து கொண்டிருக்கும், அதிலும் குறிப்பாக கொரோனா நோய் தொற்றினாலே நல்லடக்கம் செய்ய முடியாமல் இறந்தும் உடைய இலைப்பாறுதலுக்காய் காத்து கொண்டிருக்கும் அத்தனை ஆன்மாக்களுக்காகவும், இந்த உறவுகளை இழந்து தவிக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் உடைய ஆறுதல் அபரிவிதமாய் கிடைக்கவும், கொரோனா நோய் தொற்று காலத்திலும் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற அத்தனை விவசாயிகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும், இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலே தங்களுடைய எதிர்கால கனவுகளோடு பயணித்து கொண்டிருக்கும் அத்துணை வளர் இளம் பருவத்தினர், இளைஞர்கள், இளம் பெண்கள், இவருடைய வாழ்க்கை தெய்வமே நிறைவாய் ஆசீர்வதிக்கும்.
பொது முடக்கமானது நிறைவுக்கு வர, இயல்பு வாழ்க்கை மனிதன் அனுபவிக்க, இந்த கொரோனா தொற்றின் 3வது அலை உடைய இரக்கத்தினாலே அவை ஒன்றுமில்லாமல் மாற, கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட, பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமாக அமைய, பெங்களூரிலிருந்து சகோதர குமார் ஆண்மலை பாற்றிக்காக எட்வின் சாண்ட்ரா குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிற திருப்பலியாக, சேலத்திலிருந்து லியோன் கருத்து பிரகாரம் பிரான்சிஸ் லூர்து மேரி 44வது திருமண உடன்படிக்கையின் நாளாகிய இன்று இவர்கள் செலுத்துகிற நன்றியாக கருத்துக்களுக்காக இந்த புதிய ஆண்டில் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உடைய கருத்து பிரகாரம் உடைய பிள்ளைகள் உறவுகள் அனைவருடைய நல்ல உடல் சுகத்திற்காக, பெங்களூரிலிருந்து சுனில்குமார், மேரி ஜெனிஃபோ, ஷரண்குமார், புதியதாக பிறந்திருக்கும் குழந்தை அமர்தா, வின்னி, குளோரியா குடும்பத்தாருடைய நன்றியாக கருத்துக்களுக்காக, நல்ல உடல் சுகத்திற்காக, அருட் சகோதரி ஜொஷீட்டா, விபத்தில் காயமடைந்த அந்த அருட் சகோதரி படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவருடைய உடைய இரக்கத்தினாலே இவருடைய உடல் சுகமடைய, அருட் சகோதரி ஜொஷீட்டா கருத்து பிரகாரம் பிரின்சிட்டான் ஜேஷு பிரகாஷ் 11வது ஆண்டு திருமண உடன்படிக்கை நாளிலே செலுத்துகிற நன்றியாகவும், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், ஜேவியோ, டேசி, அமலா குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் மற்றும் மொபைல் கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், இந்த அடிக்ஷன்லேருந்து பிள்ளைகள் விடுபட பெற்றோர்கள் சமர்ப்பிக்கிற கருத்தாக, லக்ஷ்மி மேரி குடும்ப பிரச்சனைகள் தீர ஜோலார்பேட்டையிலிருந்து இந்திராணி மற்றும் குடும்பம் ஒப்பு கொடுக்கிற திருப்பலியாக, பால் சந்தோஷ்குமார் ஆண்மலை பாற்றிக்காக சகோதர இந்திராணி ஒப்பு கொடுக்கிற கருத்தாக, சேலத்திலிருந்து ராயர் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக பிரகாசி ஒப்பு கொடுக்கிற கருத்தாக, கந்திகுப்பத்திலிருந்து ஜான் கருத்து பிரகாரம் அன்னை இன்ஜினியரிங் ரைனட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சிக்காக, கந்திகுப்பத்திலிருந்து சகோதரன் பவுல் கருத்து பிரகாரம் ஆரோக்கியசாமி நல்ல உடல் சுகத்திற்காக, குடும்ப உறவுகளின் பாதுகாப்பிற்காக, சகோதரர் குமார் ஆண்மலை பாற்றிக்காக, பெங்களூரிலிருந்து மசி, லியோன் மரியாம், மனோவித்யாம், ரேஹாம், மார்வின் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிற திருப்பலியாக, குடும்ப உறவுகளின் பாதுகாப்பிற்காக, இலத்தகரிலிருந்து ஜஸ்லின் டயானா இக்குழந்தை பெற்றுக்கொண்ட நல்ல உடல் சுகத்திற்கு நன்றியாக தொடர்ந்து நல்ல உடல் சுகத்தை கொடுக்க, எட்வின் ஆண்ட்ரூ பிரியா குடும்பம் ஒப்பு கொடுக்கிற கருத்தாக, மேலும் தோட்டம் ஜெயமேரி இவர்களுடைய நல்ல உடல் சுகத்திற்காக, ஜோசப் ஒப்பு கொடுக்கிற திருப்பலியாக, தர்மபுரியிலிருந்து இருதயராஜ் கருத்து பிரகாரம் ராயப்பன் பெற்றுக்கொண்ட நல்ல உடல் சுகத்திற்கு நன்றியாக மற்றும் இவருக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தை நம்ம அபரிவிதமாய் நீர் கொடுக்க, இந்த கருத்துக்களோடு நேரலை திருப்பலியில் யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அனைவரும் தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு பெருவிழா, 2 தூண்கள், கத்தோலிக்க திருச்சபையின் 2 தூண்கள், புனித பேதுரு, புனித பவுல் பெருவிழாவை இந்த அருமையான நாளிலே பெரும் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பெருவிழாவின் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் சென்ட் பீட்டர் அண்ட் சென்ட் பால். அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையின் 2 பெரும் தூண்களாகிய புனித பேதுரு, புனித பவுலினுடைய பரிந்துரையினாலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு நன்றிகளையும் கருத்துக்களையும் இந்த கல்வாரி பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட
நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்களை எண்ணி மனம் வருத்தப்படுவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், 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 மனமிரங்கும். புனித பேதுரு புனித பவுலுடைய பெருவிழாவிலே வானதூதர்கள் திரளோடு நாமும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். வானவர் கீதத்தை மகிழ்ந்து பாடுவோம், கரங்கள் தட்டி. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது பெயரான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரை ஆண்டவர், நீரொருவரை உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
இறைவா திருத்தூதர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்து மத திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்று கொண்டது போல அவர்களின் படிப்பினைகள் எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 பல்லவி. நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன். எப்போதிலும் அவர் புகழின் நாவில் ஒலிக்கும். நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன். எப்போதிலும் அவர் புகழின் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன்.
எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எந்நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். எந்நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எந்நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். எந்நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எந்நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். எந்நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எந்நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். எந்நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். அவர் புகழ் என் நாவில் ஒலிக்கும். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 8, 17 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 13 19 வரை. Matthew chapter 16 verse 13 to 19. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண் உலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண் உலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரன் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்கள் மூடி கரங்கள் குவித்து என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். இரு கரங்கள் உயர்த்தி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு புனித பவுலினுடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். புனித பேதுரு குருமடம், சென்ட் பீட்டர்ஸ் போண்டிஃபிகல் செமினரி, பெங்களூர். 6 ஆண்டுகள் மிக அற்புதமான ஒரு அனுபவம். புனித பேதுருவினுடைய வல்லமைமிக்க பரிந்துரை, புனித பவுலினுடைய வல்லமைமிக்க பரிந்துரை. ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அடித்தளம். இந்த நாளில் புனித பேதுரு புனித பவுலினுடைய பெயர் தாங்கி இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் திருநாவ விழாவினுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில்
வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் பீட்டர் அண்ட் பவுல்? தாய் திருச்சபையினுடைய இருபெரும் தூண்களாக இருந்த புனித பேதுருவினுடைய, புனித பவுலினுடைய ரகசியம் என்ன? தாய் திருச்சபையை இந்த நாளிலே ஆண்டவர் விரும்புகிற விதமாய் கட்டி எழுப்ப பயன்பட்ட இந்த இரண்டு தூண்கள், இவர்களுடைய ரகசியம் என்ன? வாட் இஸ் த சீக்ரெட்? இந்த ரெண்டு பேருனுடைய ரகசியம் என்ன? இன்னைக்கு அகில உலகத்தில் நம்ம நிறைய வளர்ந்தவர்களுடைய, சாதித்தவர்களுடைய ரகசியம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒருவேளை உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கலாம், அல்லது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம். இப்படி பல்வேறு துறைகளில் உயர்ந்தவர்களினுடைய ரகசியம். அப்போ நிறைய பேர் தங்களுடைய வாழ்வினுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் எங்களுடைய ரகசியம் என்று. ஒரு சிலர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சிலர் அந்த ரகசியங்களை ஒரு சிலருக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று புனித பேதுரு, புனித பவுல், சென்ட் பீட்டர் அண்ட் சென்ட் பால், தாய் திருச்சபையினுடைய இருவரும் தூண்கள். ஆண்டவர் இவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். இவர்களுடைய ரகசியம் என்ன? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுக்கிறது. முதல்ல புனித பேதுரு, கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ பாறை, இந்த பாறை மேல்தான் என்னுடைய திருச்சபை கட்டுவேன் என்று புனித பேதுருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவற்றின் பிரகாரம் தாய் திருச்சபை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்று புனித பேதுருவினுடைய ரகசியம் என்ன? ஆண்டவருடைய அந்த வல்லமைமிக்க கருவியாக தாய் திருச்சபையினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய, விண்ணகத்தினுடைய திறவுகோள்களை வைத்திருக்கக்கூடிய புனித பேதுருவினுடைய ரகசியம் என்ன? வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை நம்ம வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 16 verse 17. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை நம்ம வாசிப்போம். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தையை நம்ம வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 16 மற்றும் 17. மேத்யூ சாப்டர் 16 verse 16 and 17 வாசிப்போம் இணைந்து. சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்த பேதுரு, இன்று ஆண்டவராகிய தெய்வம் தாய் திருச்சபையை இந்த பாறை மீது கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பேதுருவினுடைய ரகசியம் என்ன என்று ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியினுடைய பின்னணியில் நாம் வாசிக்கிறோம். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். எல்லாரும் அவரவர்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க, மக்களுடைய கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்ன உடனே புனித பேதுரு தந்தை கடவுளால தூண்டப்பட்டு இப்படியாக சொல்கிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். என் அன்பான சகோதர சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இன்று தன்னை சூழ்ந்திருந்த அத்தனை திருத்தூதர்களுக்கும் சொல்கிறார், எந்த மனிதரும் பேதுருவுக்கு, ராயப்பருக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, தந்தையாகிய கடவுள் வெளிப்படுத்தியிருக்கிறார்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தந்தையாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக, வாழும் கடவுளின் மகனாக புனித பேதுருவுக்கு, ராயப்பருக்கு, சென்ட் பீட்டருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், பேதுருவுக்கும் தந்தை கடவுளுக்கும் இருந்த அந்த உறவு ஒன்றிப்பு, தந்தையோடு அவருக்கு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், பேதுரு, நீ பாறை, இந்த பாறையின் மேல் தான் என்னுடைய திருச்சபை கட்டுவேன். அப்ப இன்னைக்கு ஒரு மீனவராக மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்த பேதுரு, படிப்பறிவில்லாதவர், தாய் திருச்சபையினுடைய மிகப்பெரிய தூணாக அவர் இன்று உங்களுக்கும் எனக்கு முன்பாக உயர்ந்து நிற்பதற்கு ஒரே ஒரு அடித்தளம், ரகசியம் என்னவென்று சொன்னால், தந்தை கடவுளோடு அவருக்கு இருந்த ஒரு உறவு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகச்சொல்லி தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். திருத்தூதர்களுக்கு, அந்த 12 திருத்தூதர்களுக்கு தந்தையினுடைய அனுபவத்தை தன் வாழ்வில் அந்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்த முடியாது, தந்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபை கட்டுவேன். சிம்பிள். புனித பேதனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக அற்புதமான ஒரு பாடம், ஒரு ரகசியம். இன்று நீங்களும் நானும் தாய் திருச்சபையினுடைய ஒரு தூணாக இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை மிக்க ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தந்தையோடு இருக்கக்கூடிய அந்த உறவிலே இணைந்திருக்க வேண்டும், தந்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், தந்தை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடம் வர முடியாது. ஆண்டவராகிய தந்தை கடவுள் அவர் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் யாரும் உனக்கு இந்த காரியத்தை சொல்ல முடியாது. ஏனென்றால் மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அவர் திருமுழுக்கு யோவான், அவர் எலியா, அல்லது இறைவாக்கினர், அல்லது இறைவாக்கினர்கள்ல ஒருவர் என்று சொல்கிறார். தந்தையான கடவுள் வெளிப்படுத்தியதனாலே பேதுரு தன்னுடைய நம்பிக்கை அறிக்கை அங்கு வெளிப்படுத்துகிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். அன்பான சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு தந்தையோடு அவருக்கு இருந்த அந்த உறவு, அந்த 3 இறைவனோடு அவருக்கு இருந்த அந்த ஒரு உறவு, இதை மிக தெளிவாக இந்த அருமையான நாளினுடைய முதல் வாசகத்துல நமக்கு தாய் திருச்சபையானது அவருடைய வாழ்வின் அனுபவத்தின் வழியாக நம்ம கற்றுக் கொடுக்கிறது. புனித பேதுரு தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். தந்தை கடவுள் அவருக்கு வெளிப்படுத்திய காரியத்தை சற்றும் ஹெசிடேட் பண்ணாம, ஐயப்படாமல் உடனடியாக சொல்றார். அது இன்று இது மட்டும் தானா இந்த அனுபவம் என்று சொன்னால், தூய ஆவியானோட அபிஷேகத்தை பெற்ற பின்னாடி தாய் திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாக இருந்து தாய் திருச்சபை வழிநடத்தி கொண்டிருந்த புனித பேதுரு அந்த 3 இறைவனோடு அவருக்கு இருந்த அந்த உறவு அவருடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. இதைத்தான் நம்ம இந்த நாளின் முதல் வாசகத்தில் வாசித்தோம். திருத்தூதர்கள் பணி 12வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையை நம்ம இந்த நேரத்தில் வாசிப்போம். மிக தெளிவாக தூய ஆவியானோட அபிஷேகத்தை பெற்ற பின்னாடி தாய் திருச்சபையை, தாய் திருச்சபையினுடைய அசைக்க முடியாத ஒரு தூணாக இருந்த பாறை மீது கட்டி எழுப்பப்பட்ட நம்முடைய தாய் திருச்சபை அசைக்க முடியாமல், எந்த காலகட்டங்களிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், புயல் அடித்தாலும், மழை அடித்தாலும், எது வந்தாலும் இன்று அசைக்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், பேதுரு அவர் வழிநடத்தி வந்த அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்று மிக தெளிவாக இந்த நாளுடைய முதல் மாசம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. அவருக்கு 3 இறைவனுக்கும் இருந்த அந்த உறவு. திருத்தூதர்கள் பணிகள் 12வது அதிகாரம் 11வது இறைவசனம், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 12 verse 11 இணைந்து வாசிப்போம். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தை வாசிப்போம். திருத்தூதர்கள் பணிகள் 12வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று
நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மூவர் இறைவனோடு, மிக குறிப்பாக தந்தை கடவுளோடு, தூய ஆவியானவரோடு, ஆண்டவர் இயேசுவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு ஒன்றிப்பு, தட் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு அங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யார் யாரெல்லாம் தாய் திருச்சபையை சார்ந்தவர்களோ அவர்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் யூத மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது என்று சொல்லி பேதுருவை சிறையில் அடைக்கிறார்கள். பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மூவர் இறைவனோடு அவருக்கு இருந்த அந்த உறவு ஒன்றிப்பு. திருச்சபை சார்ந்த எல்லாரும் பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க. பேதுருவானவர் அங்க சிறைச்சாலையில் இருக்கிறார். அடுத்த நாள் அவர் விசாரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அவர் தண்டிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவருக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவராகிய தெய்வம் அவரோடு உறவு ஒன்றிப்பில் இருந்த பேதுருவை தம் வான தூதரை அனுப்பி அவர் எப்படி விடுவிக்கிறார் என்ற ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்வின் அனுபவமாக பேதுரு சொல்றாரு. நான் இந்த மூவர் இறைவனோடு உறவு ஒன்றிப்பில் இருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் இதுபோல ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய வான தூதரை அனுப்பி என்னை அவர் விடுவித்தார் என்று சொல்லி தன் வாழ்வின் அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். அப்ப எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு குடும்பம் கடவுளோடு அந்த உறவு ஒன்றிப்பில் இருக்கிறதோ, ஆண்டவருடைய வசனம் உண்மையானது. பிரியமானவர்களே, ஆண்டவர் வெறுமனே தன்னுடைய வார்த்தையில சொல்ல, என் வான தூதர்களை அனுப்பி நான் உனக்கு விடுதலையை கொடுப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி இந்த நாளினுடைய திருப்பாடலை நாம் வாசிப்போம். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் இறை வார்த்தை 7 இப்படியாக சொல்கிறது. திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் இறை வார்த்தை 7, Psalms 34 verse 7 இப்படியாக சொல்கிறது. வாசிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். மீண்டும் ஒருமுறையாக திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் இறை வார்த்தை 7 நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று புனித பேதுரு உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், என் வாழ்க்கையில நான் இன்று தாய் திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கிறேன், பாறையாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு ரகசியம்தான், எனக்கும் அந்த மூவர் இறைவனுக்கும் இருந்த ஒரு உறவு ஒன்றிப்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் யாரெல்லாம் என்று ஆண்டவரோடு உள்ள அந்த உறவில் நிலைத்து நிற்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, என் தூதரை நான் அனுப்பி உன்னை சூழ்ந்து நின்று நான் உன்னை காப்பாற்றுவேன். திருப்பாடல் 91 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி உன்னுடைய கால் கல்லின் மேல் மோதாதபடிக்காக உன்னை பாதுகாப்பார். ஆகவே என்னை பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பேதுருவினுடைய ரகசியம் இதுதான், கடவுளோடு அவருக்கு இருந்த ஒரு உறவு ஒன்றிப்பு. புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் இன்று அன்பான சகோதர சகோதரிகளே, எத்துணை பயணங்கள், எத்துணை துன்பங்கள் அவருடைய வாழ்விலே வந்த போதும் கூட இன்றும் கூட அவர் ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார். தாய் திருச்சபையினுடைய இன்னொரு அசைக்க முடியாத தூணாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த மூவர் இறைவன் மீது வைத்திருந்த அந்த ஒரு உறவு ஒன்றிப்பு, ஆண்டவருக்குள்ளாய் அவர் நிலைத்திருந்த அந்த ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களை நம்ம சொல்றோம், இதுதான் என்னோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. ஒருவேளை இன்னைக்கு அன்பான சகோதர சகோதரிகள் நம்ம நிறைய விளம்பரங்களை பார்க்கிறோம், இதுதான் என்னோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுலுடைய சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி மூவர் இறைவனோடு அவர் கொண்டிருந்த அந்த ஒரு உறவு ஒன்றிப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது பவுலடியாரனுடைய கடிதங்களை கொண்டு தன்னுடைய உறவுகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பவுலடியாரனுடைய வாழ்விலே அவர் கடைபிடித்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அந்த மூவர் இறைவனோடு அவருக்கு இருந்த ஒரு உறவு ஒன்றிப்பு. என் அன்பான சகோதர சகோதரனை வாசிப்போம். பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 17வது இறைவசனம் தன் வாழ்வின் அனுபவமாக அவரே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை, St. Paul's letter, second letter to Timothy, chapter 4, verse 17. வாசிப்போம். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார்.
மீண்டும் ஒரு முறையாக இந்த வார்த்தை நாம் வாசிப்போம். சென்ட் பால் செகண்ட் லெட்டர் டு திமோத்தேயு 4th chapter 17th verse. புனித பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை வாசிப்போம். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்கம்மா பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் என்னுடைய வலிமை, யார் என்னுடைய ஆற்றல்? நான் இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை அகில உலகம் எங்கும் கொண்டு செல்ல ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் என்னை கொண்டு சென்றாரோ எல்லா இடங்களுக்கும் சென்று நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய வலிமை அல்ல, என்னுடைய ஆற்றல் அல்ல. நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆற்றல், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வலிமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் என்னை விடுவித்து காத்தார். பவுலுடையாருடைய வாழ்வினுடைய அனுபவம் எல்லாம் நமக்கு தெரியும். எத்துணை முறை சாவின் விளிம்பில் அவர் இருந்திருக்கிறார். பேதுருக்கு நடந்த அதே ஒரு அனுபவம், சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருந்த பொழுது ஆண்டவராகிய தெய்வம் எப்படி அவரை விடுவித்து காத்தார் என்று. அப்ப இன்றைக்கு புனித பேதுருவும் புனித பவுலும் தங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரகசியம், எங்களுடைய ரகசியம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடவுளோடு, மூவொரு இறைவனோடு எங்களுக்கு இருந்த உறவு, எங்கள் வலிமை, எங்கள் ஆற்றல், எங்களுடைய அனைத்தும் அவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளிலே புனித பேதுருவோடும் புனித பவுலோடும் இணைந்து திருப்பாடல் ஆசிரியர் 34வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில நாம் இப்படியாக வாசிக்கிறோம். Psalms 34 verse 5. என்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் என்ன சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். பவுலடியாரும் ராயப்பெரும் பேதுருவும் பவுலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. வாசிப்போம் திருப்பாடல்கள் 34 இறை வார்த்தை 5. Psalms 34 verse 5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்கிறோம் என்றால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். நம்முடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகாதபடிக்கு அவர் கட்டாயம் நம்மை வழி நடத்துவார். ஆகவேதான் திருப்பாடல் ஆசிரியர் முதல் வார்த்தையில் இப்படியே சொல்றார், என் நேரமும் நான் ஆண்டவரை போற்றுவேன், எப்போதிலும் அவருடைய புகழ் என்னுடைய நாவில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நம்ம பதிலுரை பாடல் இன்னைக்கு பாடணுமே, பாடக்கூடிய எந்த வேறதில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பேதுருவும் புனித பவுலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரகசியம், நீங்களும் நானும் ஆண்டவருடைய உறவில் இருக்கிறோமா, மூவொரு இறைவனுடைய உறவில் இருக்கிறோமா? அப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளா நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய தெய்வம் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய எல்லாரையும் மகிழ்ச்சியால் அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவருடைய முகமானது கோணாதபடிக்காக அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். சகோதரன் தமிழினோடு இணைந்து என் நேரமும் ஆண்டவரை போற்றுவோம். எப்போதும் அவருடைய புகழ் நம்முடைய நாவில் ஒலிக்கட்டும். நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழின் நாவில் ஒளி. கரங்கள் தட்டி பாடுவோமா? என் நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழின் நாவில் ஒலிக்கும். எல்லோருமாய் என் நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழின் நாவில் ஒலிக்கும். Raise your voice and praise the Lord, let Jesus be praised. Raise your voice and praise the Lord, let Jesus be praised. Raise your voice and praise the Lord, let Jesus be praised. Raise your voice and praise the Lord, let Jesus be praised. நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எப்போதிலும் அவர் புகழின் நாவில் ஒலிக்கும். உற்சாகத்தோடு நேரமும் ஆண்டவரை நான் போற்றுவேன்,
எப்போதிலும் அவர் புகழின் நாவில் ஒலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறையாக இந்த அருமையான நாளிலே புனித பேதுருவும் புனித பவுலும் தங்கள் வாழ்வின் ரகசியத்தை ஆண்டவருடைய வார்த்தை வழியாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டவரோடு உள்ள உறவு ஒன்றிப்பில் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் தாய் திருச்சபையின் தூண்களாக ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார். எழுந்து நிற்போம், நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய் ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலிபரலோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இறைவற்றுடன் இந்த பலியை ஒப்பு கொடுக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
உம்மிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுலப்படை திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகிறார்கள். ஆகவே தூதர்கள், வான தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவரே, வன்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, வன்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
சீடர்களுக்கு அளித்து கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் என்று இந்த உலகிலிருந்து விடம் அழைத்து கொண்ட குறிப்பாக கொரோனா நோய் தொற்றிலே நல்லடக்கம் செய்ய முடியாமல் உடைய இலைப்பாறுதலுக்காய் காத்து கொண்டிருக்கும் ஆன்மாக்கள், இவர்களை இழந்து தவிக்கும் உறவுகளை நீ நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் எல்லா ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் என புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் பெருவிழா கொண்டாடும் புனித பேதுரு, புனித பவுல், கோடியார் புதராம், புனித அந்தோணியார், புனித சவேரியார், புனித குழந்தை இயேசுவின் தெரேசா, புனித பியோ மற்றும் இந்த உலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவருடையவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்றோம் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுள்ளப்படை தூய ஆவியாரோட ஒத்துழைப்பாலும் உதிரப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடைய உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்று உடைய கட்டளைகளில் கருத்துடன் நிற்க செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனர் குருநாதரை உடல் உள்ள ஆன்மாவிலே பெற வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறவர்கள் உங்கள் ஆசையை வாஞ்சி தந்தை கடவுளிடம் ஜெப உணர்வோடு ஒப்புக் கொடுங்கள். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக புனித பேதுரு பவுலினுடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்று இந்த திருப்பலியிலே பங்கெடுத்தவர்கள், உங்கள் உறவுகள் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க இதை உங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளும்படி குறைந்தது ஒரு 10 பேரோடாவது நாம் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கைண்ட்லி ஷேர் த லிங்க் கானா ரெட்ரிட் சென்டர் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அன்பார்ந்தவர்களே, இன்று அரை மணி நேரம் ஆண்டவர் இயேசுவோடு இந்த ஆராதனையுடைய 60வது நாள். இந்த ஆராதனை விசேஷவிதமான ஆராதனையாக இருக்கும். ஆராதனைகளை பங்கெடுக்க இரவு 9 மணியிலிருந்து 9:30 மணி வரையிலும் அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரை திருவனவாள் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று மது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.